ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை மோட் மொபைல் ஆப். உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கிளறி மட்டும் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்தா ஃபுல்லாக வெந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. நான் வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயத்தை அரைச்சி போட்டுக்கிட்டேன். ஏன்னா என் பசங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அரைச்சி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சனால கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. இன்னும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்படி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இருந்தால் தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட எதுவும் இல்லை, நான் காலையில் ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக செய்கிறதுனால செஞ்சிட்ருக்கேன். இதில் சாஸ்லாம் சேர்த்து செஞ்சால் நல்லா கலராக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் சாஸ் இருந்தால் நீங்கள் சாஸ் கூட சேர்த்து செய்யலாம், டொமேட்டோ சாஸ்லாம். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.